சென்னை சாலிகிராமத்தில் உள்ள பிரசாத் லேபில் ரோசி ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நிறைவு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் இயக்குநர்கள் ப. ரஞ்சித், வசந்தபாலன், லெனின் பாரதி உள்ளிட்ட பலரும் பங்கேற்றனர். விழாவில் பேசிய இயக்குனர் ப. ரஞ்சித், இந்தியாவில் திரையிட அனுமதிக்கப்படாத சந்தோஷ் படத்தை பிரசாத் லேபில் வெளியிட போலீஸ் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் வெளியில் திரையிடுவோம் என்று கூறினார். சந்தோஷம் நம்ம வெளியில திரையிடலாம், நம்ம இங்கே திரையிட அனுமதி கிடைக்கலன்னா நம்ம டெஃபினட்டாக சந்தோஷம் வெளியே திரையிடலாம். அதை நம்ம எதிர்கொள்ள அளவுக்கு சக்தி நமக்கு இருக்கு. நம்ம பிரச்சனை நம்மனா அவ்வளோ கிரைம் எல்லாம் பண்ணலாம், அது சிவில் இது கிரைம் பனிஷ்மெண்ட் எல்லாம் சொல்றாங்க. ஸோ அப்படி ஒரு பிரச்சனையெல்லாம் அதை எதிர்கொள்ளலாம். பரவாயில்ல, கொஞ்ச நேரம் ஜெயிலில் போய் உட்காரலாம் வாங்க. இந்த மாதிரி படம் எடுத்தா யார் யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்களோ, எந்தெந்த மாதிரி இந்த மாதிரி படங்களை எடுக்கணும்னு சொல்லி இதை ஒரு ப்ராக்டிஸா வச்சுட்டு இருக்க அமைப்புகள் கூட எனக்கு அந்த டைம்ல சப்போர்ட் பண்ணல. இண்டஸ்ட்ரியிலேருந்து சில எதிர்ப்புகள் வருது. அப்போ முக்கியமான கருத்தை வைக்கப்பட்டது, இந்த மாதிரி படம் தான் தியேட்டருக்கு வரணும், இந்த மாதிரி படம் தியேட்டருக்கு வரக்கூடாது. ஏய் கங்க்ராட்ஸ். யார் அந்த பையன்? கல்யாணம் இல்ல, நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன். எப்படி? பாஸ் வாலா. பாஸ் வாலா, பி தி பாஸ் அப்படின்றது நான் ரொம்ப எப்படி அதை பாக்குறேன்னா, இந்த மாதிரி படம் தான் தியேட்டருக்கு வரணும், இந்த மாதிரி படம் வரக்கூடாதுன்னு சொல்றது, இந்த தெருக்குள்ள நீ வரக்கூடாதுன்னு சொல்ற மனநிலைக்கு ஒப்பானதுதான். ஸோ எனக்கு அது ஒரு பெரிய மனக்கோளாறு தான் நான் பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி ரஞ்சிதா வர்றதுக்கு முன்னாடி தலித் பற்றிய பார்வை, ஜாதி பற்றிய பார்வை, இல்லை அதிகாரம் பற்றிய பார்வை இங்கே தமிழ் சினிமாவில் வேற ஒன்றாக இருந்தது. நிஜமாவே நாகராஜ் மஞ்சுளே வந்த பிறகு, ரஞ்சித் தமிழுக்குள் வந்த பிறகு, மாரி செல்வராஜ் உள்ள நுழைந்த பிறகு நான் அந்த மொத்த பார்வையும் மாறியது. ஆக்சுவலா வெயிலில் நான் ஒரு பண்ணி மேய்க்கு வரை வில்லனா சித்தரித்ததுக்கு இந்த மேடையில் நான் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க தயாராக